தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் நேரில் அவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு பல்வேறு சிறுபான்மை அமைப்பினர் பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபியை அவரது அலுவலகத்தில் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மை நல மாநில ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தனது 15 கால சமூக நல்லிணக்க பணிக்கு தமிழக அரசு வழங்கியுள்ள இந்த பதவி தம்மை மேலும் ஊக்கப்படுத்துவதாக தெரிவித்தார். உறுப்பினராக தம்மை தேர்வு செய்த தமிழக அரசிற்கும், தமிழக முதல்வருக்கும், தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறிய அவர், அதே நேரத்தில் தம்மை இந்த இடத்திற்கு தேர்வு செய்ய பரிந்துரை செய்த தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். இதேபோல தம்முடன் இணைந்து சமூக நல்லிணக்க பணிகளில் பணியாற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள், இந்திய நட்புறவு கழக தோழர்கள் மற்றும் பல அமைப்பினருக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ராதாகிருஷ்ணன், மாநில நிர்வாகி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான், ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜமீஷ், தலைவர் ஆசிப், சத்தி நகர தலைவர் முகமது ஃபாரூக், சத்தியமங்கலம் கெஜிலிட்டி தர்கா நிர்வாகிகள் அப்துல் அஜீஸ், எம்என்எஸ் முகமது ரஃபீக், அன்சர் கலீல், புளியம்பட்டி ரஃபீக், அலி முல்லா, பொள்ளாச்சி கலீல், திருப்பூர் ஜலால், புளியம்பட்டி ஜான் பாஷா ஆகியோர் உடன் இருந்தனர். போட்டோ பேப்பருக்கு கொடுத்துருக்கேன். போட்டோ புதிதாக 3 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மீண்டும் தொடர்ந்து இதே போன்று அவர் செய்து வந்த பணிகள் நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தமிழக அழக வேண்டி ஒரு மணிமகுடமாக சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினராக நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் கேட்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் உள்ள நபர், எளிமையாக இருக்கக்கூடியவர், வருகின்றவர்களை சந்தோஷமாக மகிழ்வித்து வரவேற்பதற்காக வேண்டி, தலைவரை வாழ்த்துவதற்காக வேண்டி வரவேற்பிருக்கீங்க. உங்கள் அத்தனை பேர் பிரார்த்திக்க வேண்டும் என்பதாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்ம சமூகத்திற்கு என்ன தேவை என்றாலும் சமீபத்தில் கூட கிறிஸ்துமஸ் விழா கூட நாங்கள் பதிவு செய்து கொள்கிறேன். ஆகவே நீங்கள் வருகை தந்ததற்காக எங்களுடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நம்ம நண்பர்கள் நான் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமாக மத நல்லிணக்கத்திற்காக நான் தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியிலே மனித நேயத்தை பறைசாற்ற வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும், நல்லிணக்கத்திற்காக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க வழங்கி எனக்கு கௌரவித்தார்கள். இந்த விருதெல்லாம் நான் என்னென்ன திட்டங்களை கொடுத்து கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பு, சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக என்னை நியமித்திருக்கிறார்கள். நான் அனைத்து மக்களுக்கான பிரதிநிதியாக நான் செயல்படுவேன். நான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த ஆட்சி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சிறப்பான நம்ம மக்கள் இடத்துல நம்ம ஒன்றை சேர்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் அனைத்தும், கல்வி, வேலை வாய்ப்பு அனைவருக்கும் அனைத்தும். இந்த திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன நன்மையாக இருக்கிறது, மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும்
மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எனக்கு பரிந்துரை செய்த சிறுபான்மை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். லூயிஸ் என்ன கோரிக்கைன்னு வந்தாலும் நீங்க கண்டிப்பா நிறைவு செய்து கொடுக்கணும். நம்முடைய தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் கிறிஸ்தவ பள்ளியில் உதவி சென்ற சார்பாகவும் அவர்களுக்கு போட்டோ பேப்பருக்கு கொடுத்துருக்கேன். போட்டோ எல்லாம் சொல்லுங்க. அது பணம் கட்டி வாங்கி கொடுச்சுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த காலேஜ் வந்து கூட்டிட்டு வாங்க. ஐயா வந்து ஆபீஸ் போட்டுருவாங்க. நீ ஒரு வாரத்துக்குள்ள ஆபீஸ் போட்டுருவாங்க. இப்பதான் ஒரு வாரம் தான் ஆயிருக்குது. அதே போல நிறைய காரியங்களை செஞ்சதுனால தான் அவருக்கு வந்து மனித உரிமை விருது கொடுத்துருக்காங்க. போன 6 மாதம் முன்னால இப்படி பல்வேறு இந்த மாதிரி செய்யற சர்வீஸ் பண்ணதுனால தான் அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம அது கோயம்புத்தூர் தான் அப்படி நிறைய சேவை பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்மளால கொஞ்சம் வெளியே போய் செய்ய முடியாதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்குது. மாவட்டத்தில் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். சிரமம் பண்ணுவார். அதனால் என்ன உதவினாலும் நமக்கு செய்யாத இந்த நேரத்தில் ஒவ்வொரு சார்பாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மீண்டும் தொடர்ந்து இதே போன்று அவர் செய்து வந்த பணிகள் நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தமிழக அழக வேண்டி ஒரு மணிமகுடமாக சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினராக நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய கோரிக்கை வைக்கலாம், கேட்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் உள்ள நபர், எளிமையாக இருக்கக்கூடியவர், வருகின்றவர்களை சந்தோஷமாக மகிழ்வித்து வரவேற்பதற்காக வேண்டி தலைவரை வாழ்த்துவதற்காக வேண்டி வரவேற்றிருக்கீங்க. உங்கள் அத்தனை பேர் பிரார்த்திக்க வேண்டும் என்பதாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்ம சமூகத்திற்கு என்ன தேவை என்றாலும் இப்ப சமீபத்தில் கூட கிறிஸ்துமஸ் விழா கூட நாங்கள் பதிவு செய்து கொள்கிறேன். ஆகவே நீங்கள் வருகை தந்ததற்காக எங்களுடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இவங்க கிறிஸ்துவ மகளிர் உதவு சங்கத்துடைய செக்ரட்டரி, இவங்கெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இவங்களும் நம்ம நண்பர்கள் எல்லாரும். நான் வந்து தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமாக மத நல்லிணக்கத்திற்காக நான் வந்து தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியிலே மனித நேயத்தை பறைசாற்ற வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும், நல்லிணக்கத்திற்காக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க வழங்கி எனக்கு வந்து கௌரவித்தார்கள். இந்த விருதெல்லாம் வந்து நான் என்னென்ன திட்டங்களை கொடுத்து கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பு, சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக என்னை நியமித்திருக்கிறார்கள். நான் அனைத்து மக்களுக்கான பிரதிநிதியாக நான் செயல்படுவேன். நான் வந்து இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த ஆட்சி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சிறப்பான நம்ம வந்து மக்கள் இடத்துல நம்ம ஒன்றை சேர்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட மாடல் அனைத்தும் கல்வி, வேலை வாய்ப்பு அனைவருக்கும் அனைத்தும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன நன்மையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எனக்கு பரிந்துரை செய்த சிறுபான்மை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். சொல்லுங்க. அது பணம் கட்டி வாங்கி கொடுச்சுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த காலேஜ் வந்து கூட்டிட்டு வாங்க. ஐயா வந்து ஆபீஸ் போட்டுருவாங்க. நீ ஒரு வாரத்துக்குள்ள ஆபீஸ் போட்டுருவாங்க. இப்பதான் ஒரு வாரம் தான் ஆயிருக்குது. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக என்னை
தேர்ந்தெடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், என்னை பரிந்துரை செய்த சிறுபான்மை மற்றும் வெளிநாட்டு வாழ் துறை அமைச்சர் அண்ணன் செஞ்சி KS மஸ்தான் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாகவும், பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக செய்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நான் கடந்த 15 ஆண்டு காலமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்க கூட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக அனைத்து மத தலைவர்கள் எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக நடத்தி வருகிறேன். இதை பாராட்டி கொரோனா காலத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு உணவளித்தோம், நானும் என்னுடைய குடும்பம் சேர்ந்து. இதையெல்லாம் பாராட்டும் விதமாக 2022 எனக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கொடுத்து எனக்கு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் இன்னும் சமூக பணி செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதற்காகவும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இன்னும் மேலும் நான் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலிலும் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். அதை பாராட்டும் விதமாக எனக்கு சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக என்னை நியமித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டில் சகோதரத்துவம், சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வரையிலே நாங்கள் மிகவும் அவர்களுடைய திட்டங்களையும் இந்த சமூக நல்லிணத்திற்கான ஒரு ஆட்சி, தமிழகத்திலே இந்தியாவிலே மிக சிறப்பான ஆட்சி, சமூக ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்க ஆட்சி, அனைவருக்கும் அனைத்தும் என்ற திட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கார். அதற்கு வேண்டி முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் செவ்வன இந்த பணியை செய்து நான் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நற்பெயரை வாங்கி தருவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள், திருப்பூர், கோவை மாவட்ட நிர்வாகிகள் என்னை எல்லாம் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இன்னும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சிறுபான்மையினரும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நிர்வாகிகளும், இஸ்காஃப் இந்திய கலாச்சார நட்புறவு கழக நிர்வாகிகள், கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிர்வாகிகள், இந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்தார்கள். நான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் மாநில தலைவராகவும் இருக்கிறேன். இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கிறேன். கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கிறேன். தோழர்கள் எனக்கு வாழ்த்து கூறும் வண்ணம் இருக்கிறார்கள். தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன்.